காரை ஊராட்சியில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் நிறுவன வேந்தர் ஏஎன் ராதாகிருஷ்ணன் அவர்களின் 86வது பிறந்தநாள் விழா முன்னிட்டு தொற்றா நோய் மருத்துவ முகாம், மரக்கன்று நடும் விழா மற்றும் தூய்மை இந்தியா நிகழ்வு நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூரில் மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பட்டு வருகின்றது. இந்த கல்லூரியின் நிறுவனர் வேந்தர் ஏஎன் ராதாகிருஷ்ணன் அவர்களின் 86வது பிறந்தநாள் முன்னிட்டு சமுதாய மருத்துவத்துறை மற்றும் ISO உன்னை பாரத் அபியான் NSS இணைந்து நடத்தும் தொற்றா மருத்துவ முகாம் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் காரை கிராமத்தில் புளியாத்தம்மன் ஆலயம் அருகே நடைபெற்றது. இந்நிகழ்வில் மருத்துவ முகாமினை மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் பேராசிரியர் டாக்டர் KV ராஜசேகர் தலைமையில் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் K பூபதி, துணை முதல்வர் டாக்டர் V ஈஸ்வரி, சமுதாய மருத்துவர் டாக்டர் சங்கர் ஆகியோர், ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளிசெல்வம், துணைத் தலைவர் கவிதா டில்லிபாபு ஆகியோர் முன்னிலையில் முதுநிலை மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் பங்கேற்று நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அங்கு வந்திருந்த பொதுமக்களுக்கு மீனாட்சி கல்லூரி முதல்வர் KV ராஜசேகர், துணை கண்காணிப்பாளர் டாக்டர் பூபதி ஆகியோர் மீனாட்சி கல்லூரி மருத்துவமனையில் எலும்பு முறிவுக்கு இலவச மாவுக்கட்டு போடுதல், இலவச எக்ஸ்ரே, இலவச சிகிச்சை, மாத்திரைக்கு மட்டும்தான் செலவு, கருவுற்ற தாய்மார்கள் அனுமதிக்கப்பட்டால் பல்வேறு சலுகைகள் உள்ளது என்றும், எனவே பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ள பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து காரை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடவு செய்தும் மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவ மாணவர்கள் தூய்மை இந்தியா நிகழ்வினை துவங்கி தூய்மை பணியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் UBA ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் KR பாண்டியன், NSS ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் DD கோபிநாத், ISO ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் S சரவணகுமார், துணை ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் M சக்திவேல், ஒன்றிய கவுன்சிலர் மணி, வார்டு உறுப்பினர்கள் ஆகியோருடன் முதுநிலை மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். காலை 9 மணிக்கு தொடங்கிய இந்த மருத்துவ முகாமானது மதியம் 2 மணி வரை நடைபெற்றது. இம்முகாமில் சுமார் 200க்கும் மேற்பட்ட அப்பகுதி பொதுமக்கள் பங்கேற்று சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு மற்றும் பல்வேறு மருத்துவ பிரச்சனைகளுக்கு மருத்துவம் பெற்று பயனடைந்தனர். மேலும் பருவகால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காரை ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளிசெல்வம் ஒருங்கிணைப்பில் மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற்றது. அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்தது. காலேஜை வந்து சென்னையில் கட்டியிருக்கலாம், காசு மட்டும் உள்ள குறிக்கோளாக அது பெருசாக நினைக்காம நம்மளோடு இருக்கிற ஜனங்க பயன்படணுன்ற வகையில் காந்தியோடத்தில் எடுத்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய சிறப்பு சலுகைலாம் வழங்குறாங்க. எலும்பு உடைஞ்சிருந்தால் ஆஸ்பத்திரிக்கு வந்தால் ஃப்ரீ எக்ஸ்ரே, ஃப்ரீ மாவுக்கட்டு, ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு. உடனே நம்ம செலவு பண்ண வேண்டியது மருந்து மாத்திரைக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும். அதே மாதிரி கருவுற்ற தாய்மார்னாக்கா AN ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க, தொடர் சிகிச்சை அளிக்கிறாங்க, லேபர் பிரசவ இது மருத்துவ சேவையை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. LSCS கூட நீங்கள் மருந்து மாத்திரை கொடுத்தா தான் அதுக்கு செலவு பண்ண போதும். அடுத்து அது நல்ல வாய்ப்பை பயன்படுத்திங்க. தொழிற்சாலைகளும் அடுத்து இந்த நகரை நிச்சயமா உங்களுடைய கருத்து எங்களுடைய இதில் இம்ப்ளிமெண்ட் அவர்களின் 86வது பிறந்த நாளை முன்னிட்டு நிறுவனர் தின விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற சமூக மருத்துவ திட்ட நிகழ்வை சிறப்பித்து வந்திருக்கும் அனைத்து விருந்தினர்களுக்கும் சார் ஓகே சொன்னாரு வெளியே போனோம் அந்த கேட் தான் சொன்னேன் சார். Okay.